டெல்லி விசிட் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சக்சஸ்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஏமாற்றம் தான் எடுக்க முடியும். மோடி 2 ட்வீட் தமிழ்நாடு தொடர்பா போட்டிருக்காரு. ரெண்டிலுமே எடப்பாடி பேரை சொல்லல. பாஜகவை பொருட்டா எடுத்திருக்காங்கிறதும் உண்மைதான். அப்படி எடுத்தது காரணம் தன்னுடைய வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. அவர் சிஎம் அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அவருக்கு வெற்றி. அது சொல்லாத வரை அது தொங்கல்ல தான் போயிட்டு இருக்குது. அண்ணாமலை கோஆபரேஷன் இல்லாம தமிழக பாஜகவை நீங்க பாத்தீங்கன்னா அது உயிரற்ற ஒரு உடல் மாதிரி தான், அது நிலைமை தான் இருக்கும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், இந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி விசிட் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த டெல்லி விசிட் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சக்சஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஏமாற்றம் தான் எடுக்க முடியும். ஏமாற்றம் தான் சார். கண்டிப்பா. எதனால ஏமாற்றம்னு சொல்றீங்க சார்? அதாவது மோடி 2 ட்வீட் தமிழ்நாடு தொடர்பா போட்டிருக்காரு. ரெண்டிலுமே எடப்பாடி பேரை சொல்லல. அமித்ஷா முதல்ல எடப்பாடி தலைமைன்னு சொன்னவர் இன்னொருத்தர் அதிமுக முதல்வராக வரலாங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இப்போ இதுல டெல்லி தலைமை கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எடப்பாடியை முன்னிறுத்தினா நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு போட மாட்டாங்கிறத தெளிவா எங்க ஆர்டி டீம், ஐபி, குஜராத் டீம் எல்லாருமே கொடுக்குறாங்க. சர்வே பண்ணி பார்க்கறதுல வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம் வர்றதுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் தெளிவா பேசுறாங்க. அது 2024 மக்களவை தேர்தலையும் பல இடங்கள்ல பூத் வைஸ் பிரதிபலிச்சிருக்குது. ஈரோடு கிழக்குலையும் அது பிரதிபலிச்சிருக்குது. இதை வானதி சீனிவாசன், துணை ஜனாதிபதி எல்லாருமே வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் யதார்த்த உண்மை இதுன்னு RSSல உள்ளவங்கனாலும் சரி, குஜராத் டீம்னாலும் சரி, எங்க ஆர்டி டீம்னாலும் சரி, ஐபினாலும் சரி, பாஜக தலைமைக்கு அதை தெளிவாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் வன்னியர்கள் ஓட்டு எடப்பாடியை முன்னிறுத்தினா வராதுங்கிறதையும் தெளிவா இன்னொரு ரிப்போர்ட் போயிருக்குது. இதுக்கிடையில முக்குலத்தோர்கள் எடப்பாடிக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லும் போது அவர் பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதையாட்டு மதுரை ஏர்போர்ட்டுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்கணும்னு சொல்லும் போது அதுவே அவருக்கு பூமரங்காகி நாடார், உடையார், தேவேந்திரகுல வேளாளர், முத்திரையர், யாதவர் போன்ற சமூகங்கள் மத்தியில் அவருக்கு இது என்னடா இது ஒரு ஜாதி அரசியலை பண்ண வந்துட்டாரு. இவர் ஆட்சியில் இருக்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அதை பேசாம இருந்தவர். சுப்பிரமணியசாமி போன்றவங்க எல்லாம் விஷ வேலைகளை பண்ணும்போது அந்த விஷ வேலைகளுக்கு ஈடு கொடுக்காம இருந்தவர். பசுமன் முத்துராமலிங்க தேவரா, தியாகி இமானுவேல் சேகரானான்னு தமிழ் ஜாதிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதுல 20 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடின ஒரு இதுல இவர் இப்படி ஒரு இதை கொண்டு வந்துட்டாருன்னு இவருக்கு பிற ஜாதிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு உருவாயிற்று. பன்னீரையும் தினகரனையும் எதிர்கொள்ளதுக்கு தான் இப்படி பச்சையான ஜாதி அரசியல் பண்றாரு. ஏன் ஜெயலலிதாவே இதுல அமைதி காத்தது காரணம் இமானுவேல் சேகரன் பேர் இருக்குது. இப்போ நீங்க கிருஷ்ணசாமி சொல்றாரு இல்லையா, சுந்தர்லிங்கம் குடும்பம் பேர் வரும்போது அந்த பேருக்கு எதிராக நடந்த போது இன்னொரு பேரை எப்படி வைக்கலான்னு ஒரு லாஜிக்கலா ஒரு இது கேட்கிறாரு. அப்போ டூ மச் ஆஃப் அப்பீசிங் ஒன் காஸ்ட் வில் ட்ரிகர் கவுண்டர் மொபலைசேஷன். அந்த மொபலைசேஷன் நாடார்கள்ட்ட யாதவர்கள்ட்ட தேவேந்திரகுல வேளாளர்கிட்ட இது இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக போறாங்க. இவரோட இந்த ஜாதி அரசியல் நடவடிக்கையால ஏற்கனவே சீமானோட இவர் 30,000 ஓட்டு தென் மாவட்டங்களில் மதுரை டு கன்னியாகுமரி வரை குறைவு. இப்போ மீண்டும் சீமானே அவரை இப்போ எடுத்து அடித்து விளையாட ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடியை துண்டிச்சிட்டு எடப்பாடி 15 சீட்டு ஜெயித்திருக்கும். பாராளுமன்ற தேர்தலில் போனால் எனக்கு பயந்து தான் என்ன சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி இவரை ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போட்டின்னு வந்துருங்க தான் இவருங்க பேருக்காரங்க. இதை சீமான் சொல்லக்கூடிய அளவுக்கு தென் மாவட்டத்தில் இவருக்கு தப்பா அரசியல் பண்ணி ஜாதி அரசியல் பண்ணி மிக மோசமான நிலைமையில தென் மாவட்டங்களில் இருக்கிறாரு. தென் மாவட்டங்களில் எந்த தரப்புமே இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்கிற ஒரு பரிதாப நிலைமையில இருக்கிறாரு. மோடி பிரதமர் வாக்களிச்ச நாடாரோ, தேவேந்திரகுல வேளாளரோ, யாதவரோ இவருக்கு வாக்களிக்க மாட்டாங்கிற ஒரு சூழ்நிலை தென் மாவட்டத்தில் தெளிவாக இருக்குது. சோ இவரை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா நான் வன்னியர் எதிர்ப்பு, நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு, தென் மாவட்டம் ஃபுல்லா எதிர்ப்பு. இந்த சூழ்நிலையில இவரை சிஎம்ஆ முன்னிறுத்தது சரியா இருக்காருங்கிற எண்ணம் எடப்பாடி பற்றிய மோடிக்கும் தெளிவா இருக்குது, அமித்ஷாவுக்கும் அது தெளிவா இருக்கனால தான் இவரை முதலமைச்சருங்கிற இதை இவங்க மீண்டும் ரிட்ரீட் பண்ணல. இவர் எதிர்பார்த்து போனதுல நாங்களே எதிர்பார்த்த மாதிரி இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அது எடப்பாடிக்கு வெற்றி தான். என்னைக்கு சொன்னாலும் அது வெற்றி தான், நம்ம ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். இதே மீறி தோத்தாலும் பரவாயில்ல, அவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு அமித்ஷா சொல்லிட்டாருன்னு நம்ம ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அது எடப்பாடிக்கு வெற்றிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். ஆனா அதை இன்னைக்கு அவங்க சொல்ல தயாரில்லை. இன்னொரு விஷயம் அங்க என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு
தமிழ்நாடு ஹீரோ வர்ஷிப் பூமி. நீங்க 1971 ஸ்பிளிட்ல இந்தியா ஃபுல்லா இந்திரா காந்தி 43% வாக்கு எடுத்தாங்க. லீடர் எபோத பார்ட்டியா உயர்ந்துட்டாங்க. கர்நாடகாவில எல்லாம் எக்கச்சக்க ஓட்டு 60% மேல அவங்களுக்கு போச்சு. ஆந்திராவில எல்லாம் 70% மேல போச்சு. காங்கிரஸ்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் இந்திரா காந்தி தான். அங்க இன்னொரு சைடு களத்தில் வேலாயுதன் நாயர் காமராஜ் ஆதரவா இருந்தாரு. கருணாகரன் முதல்ல காமராஜ் மேல் லீடர்னவர் இந்திரா காந்தி கிட்டே போயிட்டாரு. 5% காங்கிரஸ்காரங்க தான். 100 காங்கிரஸ்காரங்கள்ல 5% தான் காங்கிரஸ். இங்க ஆந்திரா, கர்நாடகால எல்லாம் 100 பேர்ல 10, 20 பேர் தான், 25 பேர், 30 பேர் தான். ஆனா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்னா காமராஜ் தான். 100 காங்கிரஸ்காரங்கள்ல 95 காங்கிரஸ்கார ஓட்டர் காமராஜ் பின்னாடி தான் நின்னாங்க. சோ பெரியார் காமராஜ் கொடுத்த பெரிய ஹீரோயிசம். பதவியில் பச்சை தமிழனை கண்டேன், சேர சோழ பாண்டியனோட பெரியவன், பச்சை தமிழன், இவனை விட்டா உனக்கு நாதி இல்லை, இந்த மாதிரி பெரிய ஹீரோ வர்ஷிப்பை திண்டுக்கல் சுந்தரம் பிள்ளையும் பெரியாரும் எம்.ஆர். ராதாவும் பெரிய அளவில் காமராஜுக்கு கொடுத்ததுனால காமராஜுக்கு லீடர்ஷிப்பு ஹீரோயிசத்தால் அங்கே தமிழ்நாட்டில் காமராஜ்னா காங்கிரஸ் தான் நின்றுச்சு. அதே மாதிரி மூப்பனார் அவர்கள் 1977 இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராமலே 17% வாக்களை எடுத்து 27 சீட்டு ஜெயித்தார். 1989 காமராஜ் ஆட்சியில் மூப்பனார் முதலமைச்சராக ராஜீவ்காந்தி 20% வாக்கள் எடுத்தார். அப்போ அவர் நரசிம்மராவுக்கு எதிராக மூப்பனார் போகும்போது மூப்பனார் தான் காங்கிரஸ்ன்னு இங்கே முடிவாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலைக்கு Z+ கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்து அண்ணாமலையை பெரிய லீடராக்கி IPS ரிசைன் பண்ண வர சொல்லிக்கிட்டு அவர் தான் லீடர் அவரை மேக்கிங்னு அவரை உருவாக்கிக்கிட்டு அவர் தனிச்சு நின்று ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை வச்சு 18% வாக்கு எடுத்த பிறகு, அண்ணாவை அடித்து வாக்கெடுத்த பிறகு, எடப்பாடி ஊழல் எண்ணி வாக்கெடுத்த பிறகு, எடப்பாடி தற்கூரின்னு சொல்லி வாக்கெடுத்த பிறகு இந்த 18% வாக்கும் அண்ணாமலை மையமாக வச்சு எடுத்த ஓட்டு. இதுல பாஜக ஓட்டு பாரிவேந்தர், AC சண்முகம், ஜான் பாண்டியன் இவங்களெல்லாம் கழிச்சுட்டு போனா நியர்லி 10% பாஜக ஓட்டு இருக்கு. இதுல 70-75% ஓட்டு அண்ணாமலை ஓட்டு தான். சோ அண்ணாமலை கோஆபரேஷன் இல்லாம தமிழக பாஜகவை நீங்க பாத்தீங்கன்னா அது உயிரற்ற ஒரு உடல் மாதிரி தான், அது நிலைமை தான் இருக்கும். எப்படி காமராஜ் தான் காங்கிரஸோ, எப்படி மூப்பனார் தான் காங்கிரஸோ, அதே மாதிரி அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு பெரிய அளவில் வந்துட்டு. இதைத்தான் நான் குருமூர்த்தியை எதிர்த்து பேசினேன். குருமூர்த்தி மேலே எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் காமராஜ் தொண்டராட்டு அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து காமராஜ் கிட்ட விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இந்திய அளவில் தேவிலால், சந்திரசேகர், எமர்ஜென்சி வைத்தவர், ராஜீவ்காந்தியை ஊழல் பெருச்சாளின்னு நிறுவனவர், மோடியை ப்ரொமோட் பண்ணவர், எல்லாமே சத்யன் குருமூர்த்தி மேலே எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஆனால் அண்ணாமலை பற்றி அவர் சொன்னது உண்மைக்கு புறம்பானது, டேட்டாவுக்கு எதிரானது, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற செயல். நான் இப்போ அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு சொன்னா அத்தனை பேரும் எந்த ஒரு வலைத்தளத்தில் நீங்க எடுத்துட்டு பின்னோட்டம் பார்த்தாலும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. அது பிராமணர்கள்லேயே அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட பிராமணர்கள் தான் நிர்மலா சீதாராமனை லீடரா நினைக்கிறவங்களோட அதிகம். மறவர்களே எமோஷனலா நயனார் நாயந்திரனோட அண்ணாமலை தான் லீடர்னு நினைக்கிறாங்க. ஸோ நாடார்கள் அந்த மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை ஃபேக்டர் ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குது அமித்ஷாவுக்கு. பாஜகவில் கல்யாண் சிங், எதியூரப்பா, மதன்லால் குரானா, உமா பாரதி பலரும் கட்சியை விட்டு வெளியேறி இருக்காங்க, தனி கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை பாஜகவில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டது மோடி. இந்த ஆட்சி காலத்தில் ஒருத்தர் கூட போகல. அதுதான் மோடிக்கு பெரிய பெருமை. இதுன்னு நான் மோடி லாயலிஸ்டா நான் பேசிட்டு இருக்கேன். அண்ணாமலை கட்சியை விட்டு போனா மோடிக்கு அது ஒரு இழுக்காயிரும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு அமித்ஷா கருதுறாரு. இப்போ அண்ணாமலைக்கு கண்டிஷன் என்ன? 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கணும்னு சொல்றாரு. தினமலர்ல அதிமுக காரங்களே பிஜேபி காரங்க சொல்றதாட்டு பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. பாஜக 25 சீட்டுலாம் என்ன ஆதாரம் இருக்கு? தினமலர் தேசிய பத்திரிகை இப்படி தரம் குறைஞ்சி போகலாமா? பட் ஒரு பத்திரிகையாட்டு எல்லா கருத்தையும் சொல்றாப்புல. இது மோடி கிட்ட அண்ணாமலை 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு தினமலர் தான் போட்டாங்க. அதனால பத்திரிகையை நம்ம கண்ணை மூடிட்டு குறை சொல்ல முடியாது. அது அண்ணாமலை பேரை போட்டு வந்த ஒரு செய்தி. இது பேர் இல்லாமலே செய்திகள் அந்த மாதிரி வருது. ஸோ அமித்ஷாவுக்கு இப்ப நெருக்கடி. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா இது மோடிக்குள்ள அந்த பெருமை அடிபட்டு போகும். அண்ணாமலை கட்சியில வெளியேறாம காப்பாற்றணும்னா 60 சீட்டாவது வாங்கி ஆகணும், அல்லது அண்ணாமலை சொல்படி வேற சிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லாண்டான்னு முடிவெடுத்திருக்காங்க. என்னைக்கு எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா சொல்றாங்களோ அது எடப்பாடிக்கு வெற்றி தான். அது வரை அது தொங்கல்ல தான் இருக்கு. குறிப்பா அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு அவர் வெளியே தனியா மிகப்பெரிய அளவில் பேசுபொருளா மாறி இருந்தது. அதிலும் அந்த முகமூடி விஷயம், அதை பெருசா விமர்சனம் பண்ண மாட்டேன். எடப்பாடி காலில் விழுந்தாரு, அதை நான் விமர்சனம் பண்ண மாட்டேன். அது அதிமுக ஒயிலின் ரோம் பிய ரோம்னு எல்லாருமே காலில் விடுறது தான். அதை பற்றிய பெருசா நான் சொல்ல விரும்பல. மெட்டீரியலா என்னங்கிறத பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில்
எடப்பாடி பழனிசாமி விமர்சனங்கள் எதையும் நான் வைக்க விரும்பல. நான் மெட்டீரியலாக தரவுகளோடு அவரை எதிர்கொள்கிறேன். சீமான் சொல்றது கரெக்டுங்கிறேன். சீமான் வந்து அவரை துண்டு சீட்டு வச்சு எழுதி படிக்கிறாருங்கிறாரு. உண்மைதான், சீமான் மட்டும்தான் மனசுல இருந்து பேசக்கூடியதாக இருக்கிறாரு. சீமான் அவர் ஏர்போர்ட் விஷயத்தில் பாண்டிய நெடுஞ்செழியன் சீமான் சொல்றது கரெக்டு தான். ஜாதி கலவரம் வராமல் இருக்கும். பாரதரத்னா விஷயத்தில் சீமான் பாரதியாருக்கும் வாபுசிக்கும் கேட்கறது கரெக்டு தான், விமர்சனம் வைக்கிறது கரெக்டு தான். நீங்கள் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி சேர்ந்துருக்கணும். அப்போவே சேராமல் நீங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வந்திருக்கீங்கன்னா என்ன சிஎம்மா முன்னிறுத்திடுவாங்கன்னு அச்சப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சீமான் சொல்கிறதும் கரெக்டு தான். விஜய் பல நிரூபிக்காத விஜய் அவர் ஒரு பொருட்டா எடுக்காமல் அவர் பாஜகவை பொருட்டா எடுத்திருக்காங்கிறதும் உண்மைதான். அப்படி எடுத்தது காரணம் தன்னுடைய வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. 20% ஓட்டுக்கு போயிட்டாரு. முக்குலத்துறை இல்லாத உழவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் கீழே 4வது இடத்துக்கு போயிட்டாரு. அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் நாம் தமிழர் கீழே 4வது இடத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, வேற அணி அமைக்க முடியல. ஸோ அவர் வந்து பாஜக கிட்ட வந்து விழுந்துட்டாரு. சீமான் தனக்கு பயந்து விழுந்ததாட்டு அதை கிளைம் வைக்கிறாரு. அதில் டிடிவிக்கு கருத்தும் இருக்குது, அண்ணாமலைக்கு கருத்து இருக்குது. அது பொலிட்டிக்கல் சர்க்கிள் ஒரு டைப்பாக ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த அரசியல் களம் வந்து எப்படி போக போகிறதுங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமித்ஷா இவர் சிஎம் கேண்டிடேட்னு இன்னதோட சொல்லிட்டாருன்னா எடப்பாடிக்கு வெற்றி நானே சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா 20% எடப்பாடி ஓட்டை நான் குறைச்சி மதிப்பிடலை. 20% ஓட்டுக்கு தான் அவர் மதிப்பு கொடுக்குறாங்க, அதை குறைச்சி மதிப்பிடலை. அதுக்கப்புறம் அவர் பண்ண தப்புகளை நான் சுட்டி காட்டுறேன். வன்னியர்களுக்கு பயந்து விக்ரவாண்டியில் நிற்காதில் நான் வன்னியர் மத்தியில் சீமான் ஹீரோன்னும் இவர் அவ்வளோக்குள்ள ஒருத்தில்லையான்னு ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் இவருக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு இவர் நிற்காததும் நான் வெள்ளாள கொன்ற மத்தியில் என்னையா இவர். அது மாதிரி அண்ணாமலைக்கும் அதில் கெட்ட பேர் தான், நிற்க முடியாமல் பண்ணது ஈரோடு கிழக்கில். கரெக்டாக நம்ம பேசிக்கணும் இந்த இடத்துக்குள்ளேயும். ஸோ இந்த தரவின் அடிப்படையில் நான் விமர்சிப்பேனே தவிர இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனங்கள் எதையும் எந்த நாளும் நான் எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்க மாட்டேன், இனிமேலும் வைக்க மாட்டேன். இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்களை நான் விட்டுறேன். அரசியல் ரீதியாக அவருக்கு 20% இருக்குது. அந்த 20%ங்கிறது ஸ்டாலினை தோக்கடிக்க போதாது. இவரை முன்னிறுத்தினா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. இவருக்கு பல எதிர்ப்புகள் இருக்கு, பல ஜாதிகள்கிட்ட எதிர்ப்புகள் இருக்குது. ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் 45% வாக்குக்கு மேலே எடுப்பார். ஜெயலலிதா 2001ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது 37% வாக்கு எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்ப்போட்டு இல்லை. அவங்க பாமக தமாக கூட்டணி சேர்த்து ஆட்சியை பிடிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது 37% வாக்கு எடுத்திருந்தாங்க. கலைஞருக்கும் அவங்களுக்கும் 5% தான் வித்தியாசம். விஜயகாந்த் 10% வந்தார், சேர்ந்தாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ இவர் வந்து 20% வாக்கு தான் எடுத்திருக்கிறாரு. பாஜக அந்த 18% வாக்கும் எடப்பாடிக்கு எதிரான வாக்கு, 18% வாக்கும் எடப்பாடிக்கு எதிரான வாக்கு. ஸோ இவர் வந்து 2வது இடத்துக்கு தான் போராடுறாரு. ஸோ அந்த வகையில் 2வது இடம் ஸ்லிப் ஆகிடக்கூடாதுன்னு தான் மக்களவை தேர்தலிலே கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குன்னு சொன்ன பாஜகவை தூக்கி எறிஞ்சவர் சட்டமன்ற தேர்தலில் சீமான் சொல்றது மாதிரி என்னையும் பாஜக பிரிக்க முடியாது, பாஜகவுக்கு நன்றி கடனா இருப்பான்னு அதான் சீமான் கேட்கிறாரு. 24 நீங்க நன்றி கடனா இருந்திருக்கணும் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயான்னு சீமான் தெளிவாகவே கேட்கிறாரு. அப்போ சொல்றாருன்னா அவர் 2வது இடத்துக்கான அந்த முயற்சியில பாஜக கூட்டணி அவருக்கு மஸ்ட்னு நினைக்கிறாரு. அவர் அதை உறுதி பண்ணதுக்கு அவரை சிஎம் அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அவருக்கு வெற்றி. அது சொல்றாது வர அது தொங்கல்ல தான் போயிட்டு இருக்குது. பார்ப்போம், அவர் பின்னடைவோட தான் வந்திருக்காருன்னு பார்ப்போம். என்ன ரிசல்ட்டுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இந்த அமித்ஷாவை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாமே டிடிவி தினகரனா ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. அது தொடர்பா பேசியிருப்பாங்களா சார்? அதாவது அண்ணாமலை இல்லாத பாஜக எடப்பாடி தலைமையில 20 to 22% ஓட்டுக்கு மேல வராது. மேக்சிமம் 25% ஓட்டு கூட வராது. இதுதான் அங்க பெரிய இதா இருக்கும். அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணிட்டா என்ன, அகில இந்திய அளவில் மோடிக்கு அது ஒரு செட்பேக். பண்ணக்கூடாது, பாஜகவில் நிற்கணும், மோடிக்கு பிரதமர் நிற்கணுங்க தான் நம்மளோட நோக்கம். அதையும் நம்ம சொல்லிட்டோம், டெல்லியிலையும் சொல்லிட்டோம், விஷயத்தை டெல்லியிலையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுதான் அங்கே பெருசாக இருந்திருக்கும். ஸோ ஒரு வேளையில் அணியை பெருசாக்கிறதுக்கு புது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பலம் நிரூபித்த இன்னொருத்தர சிஎம்மா சொல்லலாங்கிற டிஸ்கஷன் கூட வந்திருக்கலாம். அது என்னன்னு தெரியல. வரும் நாட்கள்ல அது உண்மை வெளியே வந்துடும். நாம் தமிழர் சீமான் தரப்பினர் வந்து சீமானை பற்றி அமித்ஷா எடப்பாடி கிட்ட பேசினாரு. மோடி பிஎம்ஓட இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ல எடப்பாடி அது ஷாக் ஆயிட்டாருங்கிற தகவலையும் சொல்றாங்க. அதாவது அணியை பெருசாக்கணும்னா ஒரு 50 சீட்டு சீமான் சிஎம் கேண்டிடேட், 100 சீட்டு எடப்பாடி மற்ற கட்சிகளுங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணலாமேங்கிற ஒரு கருத்தும் பிஎம்ஓல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. எடப்பாடி தான் சிஎம் இல்லாத ஒன்றை எப்படி ஏற்றுக்கிடுவாங்கிறதும் பெரிய இது. இன்னும் அந்த இடத்துக்குள்ள சீமான் 214 தனிச்சு போட்டுருங்கிறதா நான் உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பல பிஎம்ஓட எமிசரிஸ் வந்து சீமானை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ உங்களை சிஎம் கேண்டிடேட்டா பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணுன்னு சொன்னதுக்காக குருமூர்த்தி, நிர்மலா சீதாராமன் போன்றவங்கலாம் சீமான் சிஎம்ங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்காங்கிற தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. பட் சீமானை பொறுத்த அளவில் பாஜக கிட்ட அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாரு. அதான் ஓப்பனாட்டே அது
பேசும்போது பாஜகவுக்கு எதிரான தன்னுடைய அரசியல் கருத்துக்களையும் முன் வச்சு தான் தெளிவாக போயிட்டு இருக்கிறாரு. ஸோ சீமான் விஷயம் அணியை பெருசாக்குறதுக்கு இன்னொரு கட்சி தலைவரை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா என்ன போன்ற கருத்துக்களும் எடப்பாடி முன் வச்சுக்கப்பட்டிருக்கலான்னு தான் தெரியுது. அதுதான் எடப்பாடி அதுல வெளியே வந்து சொல்லும்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்குங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது அண்ணாமலை இல்லாத பாஜக கூட எடப்பாடி கூட்டணி வச்சா 22 அரௌண்ட் 22% ஓட்டு, மேக்சிமம் 25% ஓட்டுக்கு உள்ளதான் வருங்கிற கருத்து ஐபி, குஜராத் டீம், எங்க ஆர்டி டீம் எல்லாருமே அதை சொல்றாங்க. சோ இதுல அண்ணாமலை ஃபேக்டர், சிஎம் ஃபேக்டர்ங்கிறதுல உள்ள சிக்கல், எடப்பாடி எம்பவர் பண்ணி விடுறதுனால 29 ஒரு காங்கிரஸ் கூட இது பண்ணிடுவாராங்கிற சூழல் எல்லாமே இருக்குது. எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கணும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.